ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆனால் என் ஃபேஸை பார்த்து என்ன சீக்கிரம் அந்த கோழி மாதிரி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கல்யாண வேலை ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ண முடியல. அங்கே வந்து பார்க்குறாங்க வேறு. இப்போ என்ன வேலை ஓடிட்டுருக்குதுன்னா, இஞ்சி தோல் சீவுற வேலை ஓடிட்டுருக்குது. ஒரு கிலோ 2 கிலோ இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு 50 கிலோ தான் இஞ்சி மட்டும் தோல் சீவுறோம். நிறைய மெத்தட்லாம் பார்த்தோம். கிரைண்டரில் போட்டு முழு தேங்காய் போட்டு சுருட்டி ஓட விட்டுலாம் பார்த்தோம். இஞ்சி தோல் சீவுற மாதிரி தெரியல. அதனால் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கையில் கிடையாது, ஸ்பூன் வச்சு சுரண்டுற மாதிரி ட்ரை பண்ணோம். முக்கால்வாசி முடிஞ்சிருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் எப்படின்னு காட்டுறேன், சரிங்களா? இருங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, இஞ்சியை வந்து இது மாதிரி நல்லா ஊற போட்டுடணும். ஊற போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து வேறு தண்ணியில் மறுபடியும் போட்டு ஊற போட்டால் தான் இதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். ஊற போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருங்க 2-3 அலசிட்டு இதை மாதிரி கூடையில் வந்து போட்டுட்டோம்னா ட்ரை ஆகிடும். தண்ணிலாம் இல்லாததுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து தோல் இப்படி சீவணும். தோலை சீவனதுக்கு அப்புறமும் நம்ம கழுவி இதை மாதிரி ட்ரையரில் போட்டு வச்சாதான் மண் இருக்காது. இல்லைன்னா வச்சுங்களேன், பொடியாக நறுக்கினதுக்கப்புறம் நம்ம கழுவ முடியாது. அதனால் இது மாதிரி தோல் சீவனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கழுவணும். அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டுருவோம். இவங்க வந்து கட்டிங் மாஸ்டர் 2 பேரும். காட்ட மாட்டேன், கல்யாண பொண்ணை காட்டாதன்றாங்க, அதனால் காட்டுறதா இல்லை. கல்யாண மேடையில் காட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கெட்டில் போட்டிருக்காங்க. 1 கிலோ 2 கிலோ இல்லைங்க, 50 கிலோங்க. ஒரு மூட்டை 60 கிலோ இருந்தது, நான் 50 கிலோ வந்துடும் போல். இவ்வளோ ஓடிட்டுருக்குது. இவர் வந்து டயர்டில் படுத்துட்ருக்குறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குமே வேலை கொடுத்துட்டேன் நான். சும்மா அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இவர் வேலை செய்வார். பொடியாக நறுக்கின இஞ்சியை வந்து இது வந்து கடையில் வாடகை கடை, இந்த பாத்திரம்லாம் வாடகைக்கு விற்பாங்கள்ல, அந்த கடையில் இந்த மிக்ஸி பெரிய மோட்ரு போட்ட மிக்ஸியை வாங்கி இந்த மாதிரி அரைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து 10 கிலோ பேக்கெட் வாங்கி இதில் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பூண்டுமே இதே ப்ராசஸ் தான். நான் பூண்டு மட்டும் வந்து வெளியே உரிச்சே ஃபேக்ட்ரியிலே கிடைக்கிது. அது வந்து 2 மணிக்கு மேலே போய் வாங்கணும். அதை வாங்கிட்டு வந்து அந்த ப்ராசஸும் தனியாக அரைக்கணும். இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக அரைச்சி நம்ம சமையல் மாஸ்டர்கிட்ட கொடுக்கணும். இன்றைக்கான வேலை இது தான். கல்யாண வேலை ஓடிட்டுருக்குது. அதனால் வந்து வீடியோலாம் போட முடியல, லைவ்லாம் போட முடியல. கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையாக மன்னித்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி தொடர்ந்து எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பாய்.